அடங்கா பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். இன்றைய தினம் இங்கே விநாயகர் விளையாட்டுக் கழகத்திலே நடைபெறுகின்ற கிருஷ்ணா மற்றும் இளந்தென்றல் விளையாட்டுக் கழக வீரர்களை உண்மையிலேயே நான் வரவேற்றுக் கொண்டு இன்றைய தினம் இங்கே நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக மதித்து தங்களுடைய முயற்சியை நல்லபடியாக மேற்கொண்டு உங்களுடைய விளையாட்டுகளை விளையாட்டு போட்டியை நீங்கள் சிறந்த முறையிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. முல்லைத்தீவு முள்ளியவளை விநாயகர் விளையாட்டுக் கழகம் வருடாந்தம் நடாத்தி வரும் மாபெரும் மென்பந்து சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியும் பரிசளிப்பு விழாவும் இன்று ஆகஸ்ட் 2, 2026 முள்ளியவளை விநாயகர் விளையாட்டுக் கழக மைதானத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்குட்பட்ட 40 கழக அணிகள் கலந்து கொண்டு போட்டியிட்ட இத்தொடரில் கேப்பாபிலவு கிருஷ்ணா அணியும் கரிப்பட்ட முறிப்பு இளந்தென்றல் அணியும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின. இறுதிப் போட்டியானது முள்ளியவளை விநாயகர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் தா. நந்தீஸ்வரன் தலைமையில் சிறப்புற ஆரம்பமானது. நிகழ்வின் ஆரம்பத்தில் வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கௌரவ விருந்தினர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் வைத்தியர் சே. திலகநாதன் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கா. ஜெயபவானி, ஓய்வு நிலை சமுர்த்தி திட்டமிடல் பிரதிப் பணிப்பாளர் த. பரஞ்சோதி தரணியும் பதில் நீதவானும் கம்சன் சட்டத்தரணி MR நியாஸ் மைனஸ் தேசிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ச. கனகரத்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் க. சந்திரரு பொட்டு சுட்டான் பிரதேச சபை உறுப்பினர் சி. லோகேஸ்வரன் கரைத்துறை பற்று பிரதேச சபையின் ஓய்வு நிலை தவிசாளர் இவர்களுடன் விநாயகர் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களும் இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க போட்டி முறைப்படி தொடங்கியது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் விறுவிறுப்பாக இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் கரிப்பட்ட முறிப்பு இளந்தென்றல் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியை தன்வசமாக்கி கொண்டது. நிச்சயமாக விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினுடைய மறுசீரமைப்புக்காக இந்த மைதானத்தினுடைய அரங்கம் உட்பட மின்விளக்கு பொருட்கள் முதலிய அனைத்து பணிகளுக்கும் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு முறைப்பு காட்டும். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வன்னி பிராந்திய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் திலகநாதன் அவர்கள் நிச்சயமாக இதில் முனைப்பாக செயல்படுவார். எனவே எப்போதும் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்ற அந்த செய்தியையும் கூறினார். போட்டியின் நிறைவில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சே. திலகநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த கிரிக்கெட் போட்டிக்கு வருகை இருக்கின்ற நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ஒரு கனகரத்னம் ஐயா அவர்களே மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விடுதலை சட்டத்துறை ஆகிய பரஞ்சோதி அவர்களே மற்றும் முன்னாள் சமுர்த்தி ஆணையர் ஆகிய பவானி அவர்களே மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற சட்டத்தரணி அவர்களே மற்றும் பாடசாலை அதிபர் அவர்களே மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்களுடைய விளையாட்டு வீரர்களே அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது இங்கே நடந்து முடிந்த இந்த கிரிக்கெட் போட்டியின் போது கிருஷ்ணா விளையாட்டுக் கழகமும் இளந்தென்றல் விளையாட்டுக் கழகமும் உண்மையிலே விறுவிறுப்பாக தங்களுடைய போட்டியை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இவங்களை பார்க்கும் போது நான் நினைக்கின்றேன், இவ்வாறுதான் இளைய சமுதாயம் விளையாட்டுத் துறையிலே ஈடுபட வேண்டும். உண்மையிலே ஆரோக்கியத்தை தேடுகின்ற ஒரே இடம் வைத்தியசாலை அல்ல, விளையாட்டு மைதானம் தான் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முயற்சி என்பது முடிந்தவரை முயற்சிப்பதல்ல, முடியும் வரை முயற்சிக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், ஒரு வீரனாக வருவதற்கு பயிற்சி மைதானத்திலே வேர்வை சிந்தினால் தான் போட்டி மைதானத்திலே வெல்ல முடியும். இவ்வாறு பல உண்மையிலே வீரர்கள் 2 விளையாட்டுக் கழகங்கள் வீரர்களும் மிக திறமையாக விளையாடினார்கள். நான் நினைக்கின்றேன், கடந்த காலங்களிலே இவ்வாறு அவர்கள் பல பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு கடும் முயற்சியில் இன்னும் மேன்மேலும் ஈடுபட்டால் தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டியிலே இவர்களால் பங்கேற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற காலத்தில் காணப்படுகிறது.
எமது இளம் சமுதாயத்தினர் பல்வேறு வழிகளிலே தீய வழிகளை நாடுவதற்கு காரணம் இந்த விளையாட்டை கைவிட்டதென்றால் உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் வட இலங்கையிலே வட மாநிலத்திலே முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறுபட்ட துறைகளிலே கடந்த காலத்திலே வீழ்ச்சியின் நிலை காணப்பட்டது. ஆனால் தற்போது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாணவர்களும் சரி விளையாட்டுக் கழகங்களும் சரி நல்ல ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்கின்றார்கள். இந்த விளையாட்டுக் கழகங்களுக்கு நிதியை வழங்க வேண்டியது எமது அரசாங்கத்தினுடைய கடமையாகும். இந்த வருடம் நாங்கள் 3 மைதானங்களுக்கு பெருமளவு நிதியை நாங்கள் வழங்கியுள்ளோம். வருகின்ற வருடம் நாங்கள் இந்த விநாயகர் விளையாட்டுக் கழகத்திற்கும் நாங்கள் நிதியை ஒதுக்கி வழங்குவோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற கரிப்பட்ட முறிப்பு இளந்தென்றல் அணிக்கும் 2ஆம் இடத்தை பெற்ற கேப்பாபிலவு கிருஷ்ணா அணிக்கும் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்களுக்கும் வருகை தந்திருந்த விருந்தினர்களால் பணப்பரிசுகளும் வெற்றி கிண்ணங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. Hey!